வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களோட முயற்சி இன்னும் கொஞ்சம் வேக வேகமாக செய்வாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். அதே நேரத்தில் அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் இவங்க கொஞ்சம் தடுத்துக்கிட்டாங்கன்னா, அது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்கும். குறிப்பாக வேலை, பணம் தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்பட போகுது. வேலையில் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் கொஞ்சம் கூடுற மாதிரியாக இருக்கும். மேலதிகாரிகள் அல்லது முக்கியமான நபர்களில் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அது நல்லபடியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அவசரமாக எந்த ஒரு பதில் சொல்கிறதையும் தவிர்த்து அது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் காத்துட்ருக்கு. பண வரவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்தியாக இருக்கும். சின்ன சின்னதாக எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வீட்டுக்கோ இல்லை வண்டிக்கோ, குடும்பத்தை வைக்கவோ சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. பெரிய முதலீடு, அதிகமான கடன் தொடர்பான முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட ஆலோசனைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்த ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கு கூட இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவலி, கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம், அந்த மாதிரி சின்ன சின்னதான தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தூங்குறதுல தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்படியாக இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது ஒரு தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அது பார்த்துக்கோங்க. அது நல்லா பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான இருக்கிற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி. இந்த 3 நாள் புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை 16, 17, 22, ஞாயிறு, திங்கள், சனி, அந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தடையை தாண்டி முயற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றன்ற வகையில் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. வேலை மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பலன்களை பெற முடியும். அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக தவிருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.